ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டோட பக்கத்து ஸ்டேட்டான கேரளாவில் ஒரு மிகவுமே அழகான ஒரு ஏரியா, டூரிஸ்ட் ஸ்பாட், எல்லாருமே போகிறதுக்கு விருப்பப்படுற ஒரு பிளேஸ் அப்படின்னு சொல்லலாம், வயநாடு. எந்த இடத்துல ரொம்பவும் மிக அழகு அதிகமாக இருக்கும், அந்த இடத்துல டேஞ்சரும் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி சொல்லிட்டு இருக்க மாதிரி தான் இப்போ மிகப்பெரிய ஒரு டிசாஸ்டர். ஒரு 3 வில்லேஜ் மண்ணுக்குள்ள புதையப்பட்டிருக்கு. அந்த வில்லேஜில் இருந்த மக்களும் மண்ணுக்குள்ள புதைஞ்சிருக்காங்க. இது வரைக்கும் 380க்கும் மேல மக்கள் இறந்திருக்காங்க. 200 பேர் காணாம போயிருக்காங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? அப்படி அந்த வயநாட்டில் என்ன நடந்தது? இப்படி இவ்வளோ பெரிய டிசாஸ்டர் நடந்தோம். இதை பத்தி மக்கள் எப்படி பார்க்குறாங்க? சில பேர் பாசிட்டிவாக பார்க்குறாங்க, சில பேர் நெகட்டிவாக. இவ்வளவு பெரிய டிசாஸ்டர் நடந்தோம், அதை பற்றி நெகட்டிவாக பேசுகிறவங்களும் இருக்காங்க. என்னதான் நடந்தது, என்னதான் பேசுகிறாங்க, வாங்க டீட்டெயிலாக பார்ப்போம். இது உங்கள் நரேன் சியூ, நான் உங்கள் நரேன். வெல்கம் டு நரேன் சியூ. யாராவது ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வீடியோஸ், முக்கியமான வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். வாங்க வீடியோவில் போகலாம். இந்த சம்பவம் நடந்து 1 வாரம் ஆகுது. மக்கள் நிறைய பேருக்கு இதை பற்றி தெரிஞ்சிருக்கலாம். பட் பேசிக்கா என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எந்த சூழ்நிலையில இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இது எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, வயநாட்டில் இருக்க மேப்பாடி அப்படின்னு சொல்ற ஒரு மலை சார்ந்த ஒரு கிராமம். இந்த மேப்பாடி கிராமம் தான் முதல்ல இதுக்கு ஒரு இரையாகுது. என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த மேப்பாடி கிராமத்துக்கு பக்கத்துல இருக்க மலை. இந்த மலையில ராத்திரி கடந்த மிட் நைட்ல இருந்து காலையில விடியறதுக்கு முன்னாடி வரைக்கும், விடியற் கால வரைக்கும் மிகப்பெரிய மழை பெய்யுது. இப்படிப்பட்ட மழை பெய்யுமா அப்படின்றதுக்கு முன்னாடி எச்சரிக்கை கொடுத்தாங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா, எச்சரிக்கை கொடுத்தாங்க. பட் எந்த அளவுக்கு எச்சரிக்கை கொடுத்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, 115 மில்லிமீட்டர்ல இருந்து 205 மில்லிமீட்டர் வரைக்கும் தான் மழை பெய்யும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வானிலை ஆய்வு மையம் வந்து கணிச்சு சொல்லியிருந்தாங்க. பட் நடந்தது என்னன்னு பாத்தீங்கன்னா, 500 மில்லிமீட்டர் மேல மழை பதிவாகி அங்க இருந்த சாயில், மண் மொத்தமும் அரிச்சு மிகப்பெரிய நிலச்சரிவு, லேண்ட்ஸ்லைட் அப்படின்னு சொல்லலாம். இந்த லேண்ட்ஸ்லைட் நான் முன்னாடி சொன்ன மாதிரி மேப்பாடி அப்படின்னு சொல்ற ஒரு வில்லேஜையே டோட்டலா மூடிடுச்சு. அந்த வில்லேஜில் இருக்க மக்கள் யாருமே மீட்கப்படலை. எல்லாருமே மண்ணுக்குள்ள புதைஞ்சிட்டாங்க. குழந்தைங்க, பெரியவங்க எல்லாருமே கிட்டத்தட்ட மண்ணுக்குள்ள புதைஞ்ச எல்லாருமே தூங்கிட்டு இருந்தாங்க. தூக்கத்துல எல்லாருமே இறந்து போயிருக்காங்க. யாருக்குமே தெரியாது. எல்லாருமே அவங்க சந்தோஷமா சாப்பிட்டுட்டு விளையாடிட்டு, அவங்க குழந்தை கூட விளையாடிட்டு தூங்க போயிருப்பாங்க. அப்படி காலையில எழுந்து நம்ம இதை பண்ண போறோம், அதை பண்ண போறோம், குழந்தைங்க பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு தூங்கின நிறைய குடும்பம் இப்போ உயிரோட இல்லை. மொத்த குடும்பமே இல்லை இப்போ. இப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு துயரமான சம்பவம் நடந்து, அந்த ஒரு சம்பவத்துல இருந்து மீள முடியாம இப்ப வரைக்கும் கேரளால தத்தளிச்சுட்டு இருக்காங்க மக்கள். இந்த ஒரு கிராமம் மட்டும்தானா அப்படின்னு பாத்தீங்கன்னா கிடையாது. மேப்பாடியை தொடர்ந்து முண்டக்கை, அப்புறம் சூரல்மலை, இந்த 3 கிராமமும் இதுக்கு இரையாயிருக்கு. இதுல இருந்த மக்கள் எல்லாருமே இதுக்கு அஃபெக்ட் ஆயிருக்காங்க. எல்லாருமே இதுக்கு விக்டிமா இருக்காங்க. இது எங்க முடியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சூச்சிப்பாறை வாட்டர் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்ற ஒரு வாட்டர் ஃபால்ஸ். இந்த சூச்சிப்பாறை வாட்டர் ஃபால்ஸுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நதி இருக்கு, பிரிட்ஜ் இருக்கு. இதெல்லாம் தாண்டி போய் தான் இந்த லேண்ட்ஸ்லைடுன்றது முடிஞ்சிருக்கு. அந்த மேப்பாடியில ஸ்டார்ட் பண்ணி அங்க இருந்த மக்கள் கிட்டத்தட்ட இந்த சூச்சிப்பாறையில கண்டெடுக்கப்பட்டிருக்காங்க. இந்த சூச்சிப்பாறை அந்த மேப்பாடியிலிருந்து எவ்வளவு தூரத்துல இருக்குன்னு அப்படின்னு பார்க்கணும்னா, கிட்டத்தட்ட 30 கிலோமீட்டருக்கு மேல இருக்கு. 30 கிலோமீட்டர் மண்ணுக்குள்ள புதைஞ்சி மொத்தமா அடிச்சு வரப்பட்டிருக்காங்க. ஒரு ஒரு உயிருள்ள போராடி, அது எந்த அளவுக்கு போராடி இருப்பாங்க அந்த மண்ணுக்குள்ள உயிரோட. யோசிச்சு பார்க்கவே ரொம்பவுமே
எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல. உடம்புலாம் சிலிர்க்குது. அதை யோசிச்சு பார்க்கும்போது அவங்க பட்ட வலி, அவங்க பட்ட வேதனை அப்படின்றது ரொம்பவுமே ஒரு மோசமான சம்பவம். நம்மளோட எதிரிக்கு கூட இந்த மாதிரி சம்பவம் நடக்கக்கூடாது. இதே மாதிரி தான் ஒரு சம்பவம் ரீசெண்டா ஒரு 2.5 மாசத்துக்கு முன்னாடி, ஐ திங்க் 3 மாசத்துக்கு முன்னாடி, பாப்பா நியூ கினியா அப்படின்னு சொல்ற ஐலாண்ட்ல இருக்க எம்பாலி அப்படின்ற வில்லேஜ்ல நடந்தது. அந்த ஒரு வில்லேஜ்ல நடந்த அந்த சம்பவத்தை எக்ஸாம்பிளா வச்சுக்கிட்டு, இந்த மாதிரி எப்பவுமே நடந்ததில்லை அந்த வில்லேஜ்ல, அதே மாதிரி எப்பவும் நடக்க சான்ஸ் இருக்கு. ஸோ நம்மவும் ப்ரிகாஷனா இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்தியாவிலையும் எந்தெந்த இடம்லாம் ரொம்பவுமே சாயில் ரொம்ப வீக்கா இருக்கும் மலை பிரதேசத்துல, அதெல்லாம் கண்டறியப்பட்டு டெஸ்ட் வச்சு அதெல்லாம் முன்னாடியே ப்ரிகாஷனா இருந்திருந்தாங்கன்னா இதை தடுத்திருக்கலாம். பட் ப்ரிகாஷனா இருந்தாங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா கிடையாதுன்னு தான் சொல்லணும். இதுல ரொம்பவுமே மோசமான சூழ்நிலை இப்ப வரைக்கும் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப வரைக்கும் தேடிட்டு இருக்காங்க. 380 பேர் இறந்திருக்காங்க, 200 பேர் மிஸ்ஸிங் ஆகுறாங்க, 200 பேருமே இன்னமும் கண்டெடுக்கப்படல. இதுல ரொம்ப மோசமான சூழ்நிலை என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு குடும்பத்துல ஒருத்தர் மிச்சம் இருக்கிறவங்க, ஒரு குடும்பத்துல ஒரே ஒரு குழந்தை மட்டும் மிச்சம் இருக்கு. அந்த குழந்தைலாம் பாத்தீங்கன்னா மீட்க வந்தவங்க கிட்ட எங்க அம்மா கிடைச்சிருவாங்களா, எங்க அப்பா கிடைச்சிருவாரா, யாரோ ஒருத்தரை மீட்டு இறந்து போன ஒரு டெட் பாடியை கொண்டு வரும்போது அவங்க எங்க அம்மாவா, அவங்க என் பொண்ணா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே தவிச்சு கேட்டுட்டு இருக்காங்க. பாத்திர முடியாதா, இறந்து போனவங்களையாவது பாத்திர முடியாதா, கடைசியா மூஞ்ச பாத்திர முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே தவிச்சிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம தமிழ்நாட்டில இருந்து ரெஸ்கியூக்கு போன நிறைய பேர் அதை பார்த்து கண்ணீர் விட்டுட்டு இருக்காங்க. அவங்க படுற அந்த வேதனையை பார்த்து கண்ணீர் விட்டு கதறாங்க. அவங்களாலேயே அதை தாங்க முடியல. அப்போ அவங்க அந்த கேரளால இருக்க கேரள மக்கள் எந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இருப்பாங்கன்னு சொல்லிட்டு யோசிச்சு கூட பார்க்க முடியல. ஆனா இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையிலையும் சில பேர் என்ன கமெண்ட் பண்றாங்க தெரியுமா? கேஸ்ட வச்சு பேசுறாங்க, ரிலீஜியஸை வச்சு பேசுறாங்க. இந்த மாதிரி கேஸ்ட்ல இருக்காங்க, இந்த மாதிரி ரிலீஜியஸ் இருக்காங்க, இந்த மாதிரி ஃபுட்டு சாப்பிட்றாங்க, இதனாலதான் இவங்களுக்கு இப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட வாய் கூசாம, அவங்களுக்கு கொஞ்சம் கூட நெஞ்சில இறக்கம் இல்லாம கமெண்ட் பண்றாங்க வீடியோஸ்ல. எப்படி அது யோசிக்கிறாங்க, எந்த மாதிரி அவங்களோட மனநிலைமை இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம யோசிச்சு பார்த்தா ரொம்பவுமே கவலையா இருக்கு. இப்படியெல்லாம் கூட ஒரு மிருகத்தனமான மக்கள் நம்ம சொசைட்டில இருக்காங்க அப்படின்னு யோசிக்கும் போது. சோ என்னதான் இப்படி சில பேர் இருந்தாலும் நிறைய மக்கள், கிட்டத்தட்ட 1000 பேர் சோல்ஜர்ஸ், மரைன்ஸ், சிஆர்பிஎஃப் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சோல்ஜர்ஸ் இப்போ கேரளால ரெஸ்கியூ மிஷன்ல இறங்கியிருக்காங்க. அவங்க மட்டும் தான் பாத்தீங்கன்னா கிடையாது, நிறைய ஸ்டேட்ல இருந்து மக்கள் அவங்க குடும்பத்தோட போய் அந்த ரெஸ்கியூக்காக ஹெல்ப் பண்றாங்க. கப்பலா போறாங்க. நிறைய பேர் கிளம்பி போய் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ எல்லாருமே இந்த ஒரு வாரத்துல இப்போ வரைக்கும் எல்லாருமே அவங்களுக்கு துணி, ஃபுட்டு, என்னென்ன பண்ண முடியும், பெண்களுக்கு பேட்ஸ், பசங்களுக்கு கிளாத், பெட்ஷீட், பாய், ஃபுட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பால், பிஸ்கெட் எல்லாம் கலெக்ட் பண்ணி எல்லாருமே கிளம்பி போயிட்டு இருக்காங்க. இதை பார்க்கும்போது ரொம்பவுமே சந்தோஷமா இருக்கு. என்னால எந்த வகையில உதவ முடியுமோ அந்த வகையில நானும் உதவ போறேன். நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா உங்களால உதவ முடிஞ்ச வகையில உதவுங்க. ஒரு ரூபாவா இருந்தாலும் சரி, 1000 ரூபாவா இருந்தாலும் சரி, அது ஒரு குழந்தைக்கு ஒரு பால் வாங்குறதுக்கு ஹெல்ப் பண்ணுச்சுன்னா கூட அது மிகப்பெரிய ஹெல்ப் தான். உங்களால முடிஞ்ச உதவியை நீங்க பண்ணுங்க. மற்றவங்களுக்கும் உதவி சொல்லி உங்களால முடிஞ்ச வகையில சொல்லுங்க. அவங்களுக்கு எந்த அளவுக்கு உதவி போய் சேரட்டும். கேரள மக்கள் இந்த ஒரு மோசமான சூழ்நிலையில இருந்து மீளுவாங்க, நம்புவோம். அவங்க கண்டிப்பா மீண்டுருவாங்க. ஃபியூச்சர்ல இந்த மாதிரி சம்பவம் இனிமே நடக்க கூடாதுன்னா என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்ன நினைக்கிறீங்க, கவர்மெண்ட்டுக்கு என்ன சொல்ல நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோக்கு நிறைய கமெண்ட் வந்ததுன்னா, யாருக்கிட்ட இருந்து நிறைய டிஃப்ரெண்ட் ஐடியாஸ் வருதோ அந்த ஐடியாஸ் எல்லாம் வச்சு புதுசா ஒரு வீடியோ பண்ணணும், அதையும் பண்ணலாம். பட் கமெண்ட் பண்றதை பொறுத்து தான் இருக்கு. ஸோ எல்லாரும் கமெண்ட் பண்ணுங்க.
இன்னொரு நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை நெக்ஸ்ட் வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் கேரள மக்கள் நல்லபடியாக மீளணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். குட் பை. See ya.